உனக்காவது வாந்தி வர மாதிரி தான் இருந்துச்சு. ஆனா உள்ள என்னால 5 செகண்ட் கூட நிக்க முடியல. அப்படியே வெளியே ஓடி வந்து வாந்தி எடுத்துட்டேன். என்னது? ஐயோ, மாயாவுக்கு வேற ஸ்கூலுக்கு டைம் ஆச்சு. இப்ப என்ன லஞ்ச் கொடுத்து அனுப்புறதுனே தெரியல. எனக்கும் அதுதான் அனி பிரச்சனை. இனி எனக்கு என்ன கொடுத்து அனுப்புறதுனே தெரியல. என்னதான் நடக்குது இந்த வீட்டுல? இவ்வளவு நாளா எல்லாம் ஒழுங்கா தானே நடந்துச்சு. இப்ப என்ன கொஞ்சம் கூட அக்கறை இல்லாம எல்லாம் அலங்கோலமா மாறி கிடக்கு. டென்ஷன் ஆகாதீங்க அத்தை. அப்புறமும் மானரோஷம் இருக்கிறவளா இருந்தா நம்ம வீட்டு பக்கம் வரமாட்டேன். இத பாரு, இதுதான் நீ, இதுதான் உன் நிலைமை. யார் யார் எங்கெங்க இருக்கணுமோ அங்கதான் இருக்கணும். உன் தகுதிக்கு மீறி ஆசைப்பட்டல, இப்ப என்னாச்சு பாத்தியா? எல்லா வகையிலயும் தகுதியான வெண்ணிலா இப்ப என் வீட்டுக்குள்ள இருக்கா. அவளை கூட்டிட்டு வந்த நீ வெளியில இருக்க. இதுக்கு காரணம் என்ன தெரியுமா? யார் யாரோட சேரணுங்கிறதா விதி. மறுபடியும் நீ இப்படி இடியாப்பம் விக்கணுங்கிறது உன் தலையெழுத்து. என்னதான் நீயும் அம்மாவும் எங்களை ஏமாத்தி என் வீட்டுக்குள்ள வந்தாலும் கடைசியில என் பேரை ஆசைப்பட்ட மாதிரி எப்படி அவனோட வாழ்க்கையில வெண்ணிலா வந்துட்டான் பாத்தியா? இனிமேலாவது உன் தகுதி என்னமோ அதுக்கேத்த மாதிரி ஆசைப்படு. அதை விட்டுட்டு எங்க எந்த பணக்காரன் இழிச்சவாயனா மாட்டுவான்னு அவனை எப்படி நீ கவுக்கலான்னு நினைச்சேன்னு வச்சுக்கோயே, இப்படித்தான் ஆகும். உன் சுயரூபம் தெரியா. மேடம் மேடம் ப்ளீஸ் மேடம் நிறுத்துங்க மேடம்.